தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் நலச்சங்கத்தின் சார்பில் இனிய வணக்கம். மதுரை ஆவின் பால் பண்ணையிலிருந்து பால் முகவர்களுக்கும் அரசு அலுவலகங்கள், அரசு மருத்துவமனைகள், ஹோட்டல்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய அந்த வாகன ஒப்பந்தத்தில் மிகப்பெரிய அளவில் முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறது என்கின்ற கிடைத்த தகவல்கள் அடிப்படையிலும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் கடந்த 4/12/2024 அன்று உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், பால்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், பால்வளத்துறை செயலாளர், ஆவின் நிர்வாக இயக்குனர், தலைமைச் செயலாளர், தமிழ்நாடு ஆளுநர் உள்ளிட்டோருக்கு எங்கள் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் இன்றைய தினம் 7/12/2024 அன்று மின்னஞ்சல் வாயிலாக இந்த புகார் கடிதம் நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம். அனுப்பிச்சிட்டு இந்த காணொலி வாயிலாகவும் இந்த பதிவை நாங்கள் பதிவு செய்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மதுரை ஆவினில் பால் பண்ணையிலிருந்து பால் பாக்கெட் விநியோகம் செய்வதற்கான வழித்தடங்கள் கிட்டத்தட்ட ஒரு 70 வழித்தடங்கள் செயல்பட்டு இருக்கு. நாளொன்றுக்கு 1,95,000 லிட்டர் பால் பாக்கெட்டுகள் உற்பத்தி செய்யப்பட்டு அதில் 7,000 லிட்டரு தேனி மாவட்டத்துக்கு அனுப்புகிறாங்க. அது போக 1,88,000 பால் பாக்கெட்டுகள் மதுரை மாவட்டத்தில் 70 வழித்தடங்கள் வாயிலாக விநியோகம் செய்யப்பட்டு இருக்கு. அந்த 70 வழித்தடங்களுக்கான அந்த வாகன ஒப்பந்தம், அந்த டெண்டர் 2 வித கட்டமாக நடத்துகிறாங்க. 39 வாகனங்களுக்கு ஒரு முறையும் 31 வாகனங்களுக்கு வழித்தடங்களுக்கு மற்றொரு முறையுமா நடத்துகிறாங்க. அந்த அடிப்படையில் 39 வழித்தடங்களுக்கான வாடகை ஒப்பந்தம் அந்த டெண்டர் கடந்த 2023-25 ஆண்டுக்கான ஒப்பந்தம் 24/7/2023 நடத்துகிறாங்க. அதற்கான ஒப்பந்தம் விளம்பரம் கோரப்பட்டு அந்த ஒப்பந்தம் கோரப்பட்டதன் அடிப்படையில், இணையதளம் வாயிலாக கோரப்பட்டதன் அடிப்படையில் வந்த டெண்டரை படிவங்கள் 9/8/2023 அன்று திறக்கப்பட்டு அதன் ஆவணங்கள் எல்லாம் 11/8/2023 அன்று சார்பு நிலைக்குழுவால் சரிபார்க்கப்பட்டு ஒரு இறுதி இதுக்கு வராங்க. அந்த அடிப்படையில் 21 வாகன உரிமையாளர்கள் 2021-23 ஆண்டை விட கூடுதலாக விலை நிர்ணயம் பண்ணியிருக்கிறதா தெரிய பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் 18/8/2023 முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடக்குது அந்த 21 வாகன உரிமையாளர்களோட. அது 25 வழித்தடங்களுக்கான வாகன ஒப்பந்தம். அது அந்த அடிப்படையில் அவங்க அந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு எட்டப்படாததுனால மீண்டும் 21/8/2023 அன்றுக்கு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு நிலைக்குழு அழைக்கிறாங்க. இந்த நிலைக்குழுவில் யார் இருக்காங்கன்னா, பால் பண்ணையுடைய உதவி பொது மேலாளர், விற்பனை பிரிவு மேலாளர், விற்பனை பிரிவு உதவி பொது மேலாளர், போக்குவரத்து பிரிவு உதவி பொது மேலாளர், நிதி பிரிவு உதவி பொது மேலாளர், நிர்வாக பிரிவு உதவி பொது மேலாளர், 6 பேர் இருக்காங்க. இந்த 6 பேர் கொண்ட குழு 2 கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு ஏற்படாததுனால இதை ஆவின் பொது மேலாளர் சிவகாமி அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறாங்க. அப்படி கொண்டு போன அடிப்படையில் பொது மேலாளர் சிவகாமி அவர்களும் மாவட்ட துணை பதிவாளர் பால்வளம் செல்வம் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பால் விநியோகத்துக்கான வாடகை ஒப்பந்தம் இறுதி செய்யப்படாமல் இருக்குது. ஸோ அதற்கு 2 கட்ட பேச்சுவார்த்தையில் நடந்த விஷயங்களையும் டெண்டர் விஷயங்களையும் குறிப்பிட்டு ஆவின் நிர்வாக இயக்குனருக்கு கடந்த 28/8/2023 பொது மேலாளர் சிவகாமி அவர்கள் கடிதம் எழுதுகிறாங்க. 29/8 துணை பதிவாளர் பால்வளம் செல்வம் அவர் கடிதம் எழுதுகிறார். இருவருடைய கடிதத்தையும் பார்த்த ஆவின் நிர்வாக இயக்குனர் அந்த மொத்தம் 39 வாகனங்களுக்கான வாடகை ஒப்பந்தத்தில் 25 வழித்தடங்களுக்கான வாகன வாடகை கடந்த 2021-23 நிதியாண்டை விட அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதில் மீதமுள்ள வழித்தடங்களில் 9 வழித்தடங்கள் மட்டும் 10% விலை உயர்வு, கடந்த 2021-23 ஆண்டோட 10% வாடகை விலை உயர்வோடு அனுமதி கொடுத்து ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. அப்போது அந்த 25 வழித்தடங்களுக்கு ஆவின் நிர்வாக இயக்குனர் நிராகரிச்சிட்டாங்க. அப்படி நிராகரிச்சிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இவங்க என்ன பண்ணியிருக்கணும், அந்த வாகன ஒப்பந்தம், ஏன்னா 2 முறை பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிருச்சு, நிர்வாக இயக்குனரும் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அப்போது அந்த வாகன ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சுட்டு புதிய வாகன ஒப்பந்தம் கோரியிருக்கணும். ஆனால் மதுரை ஆவின் பொது மேலாளரும் அந்த சார்பு நிலைக்குழு மற்றும்
மாவட்ட துணைப்பதிவாளர் பால்வான் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அந்த திரும்ப அந்த 25 வழித்தட வாகன உரிமையாளர்களோடு 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஸோ 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் சுமூக உடன்பாடு ஏற்படலை. சுமூக உடன்பாடு ஏற்படாத ஒரு சூழலில் பழையபடி அவங்க என்ன விலைப்புள்ளி கோரியிருந்தாங்களோ அதே விலைப்புள்ளியோடு மீண்டும் ஆவின் நிர்வாக இயக்குநருக்கு 20/11/2023 பொதுமேலாளர் சிவகாமி அவர்கள் மீண்டும் கடிதம் எழுதுறாங்க. அதன் பிறகு 23/11 பால்வளம் துணைப்பதிவாளர் செல்வம் அவரும் கடிதம் எழுதுறாங்க. இங்கே பால் விநியோகம் பாதிக்கப்பட்டு இருக்கு, அதனால இந்த விநியோகத்துக்கு ஒப்பந்தத்துக்கு அனுமதி கொடுக்கணும்னு. அடிமேல அடி அடிச்சா அம்மியும் நகரும்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆவின் பொதுமேலாளர் சிவகாமி அவர்களும் துணைப்பதிவாளர் பால்வளம் செல்வம் அவர்களும் ஆவின் நிர்வாக இயக்குநருக்கு கொடுத்த நெருக்கடி காரணமாக வேறு வழி இல்லாமல் அந்த கூடுதல் விலை வாடகையோட அனுமதி கொடுத்து 12/12/2023 ஆவின் நிர்வாக இயக்குனர் ஒரு அனுமதி பிறப்பிக்கிறாங்க. அது எவ்வளவு வாடகை உயர்வு அப்படின்னா உண்மையிலேயே மிக அதிர்ச்சியாக இருக்கு. ஏன்னா 2021-23ஆம் ஆண்டு நிதியாண்டோட 2023-25ஆம் நிதியாண்டுக்கான அந்த வாடகையை ஒப்பிடுகையில் 20% 57% அதிகமான வாடகை புள்ளி அவங்க கோரியிருக்காங்க. அந்த 25 வழித்தடங்களுக்கான வாகன உரிமையாளர்கள் அதை பரிந்துரை பண்ணி அதே வாடகையை நிர்வாக இயக்குநர்கிட்ட பேசி ஆவின் மதுரை பொதுமேலாளர் சிவகாமி அவர்களும் துணைப்பதிவாளர் செல்வம் அவர்களும் பெற்று 16/12/2023 அதற்கான உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. அப்போ இதன் மூலமா இந்த 20% 57% வரைக்கும் கூடுதலான வாடகை புள்ளி கோரி அதற்கு அனுமதி கொடுத்ததுனால ஆவினுக்கு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 21 லட்சம் ரூபாய் நிதி இழப்பை இவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் 2 ஆண்டுகளுக்கு கணக்கு போடும்போது கிட்டத்தட்ட 42 லட்சம் ரூபாய்க்கு இந்த நிதி இழப்பு ஏற்படுது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2ஆம் கட்ட டெண்டரு 31 வாகனங்களுக்கான டெண்டரு அது பார்த்தீங்கன்னா 22-24ஆம் ஆண்டுக்கான டெண்டர் போய்கிட்டு இருந்தது. அது பிப்ரவரியோட முடிஞ்சிருச்சு. ஸோ 2024 பிப்ரவரி முடிஞ்சதுனால 2024-2026ஆம் ஆண்டுக்கான டெண்டரை அவங்க கால் ஃபார் பண்ணுறாங்க, அறிவிப்பு வெளியிடுறாங்க. அதன் அடிப்படையில் நடந்த அந்த ஒப்பந்தத்தில் 24/6/2024 இறுதி செய்யப்பட்டு அதற்கான ஒப்பந்தம் பிறப்பிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த 2023-25ஆம் நிதியாண்டில் 20% 57% விலைப்புள்ளி அதிகமாக கேட்டு போராடி வாங்கினாங்க இல்லையா இவங்க பொதுமேலாளரும் துணைப்பதிவாளர் செல்வம் அவர்களும். அதே வாகன ஒப்பந்ததாரர்கள் தான் இந்த 31 வாகனங்களுக்கான புதிய விலை வாங்கியிருக்காங்க. ஆனால் இதில் கடந்த அந்த 2022-24ஆம் ஆண்டை விட 10% 34% விலை குறைவாக அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போது முந்தைய டெண்டரில் கிட்டத்தட்ட 20% 57% அதிகமாகவும் இந்த விலை புள்ளியில் 10% 34% விலை புள்ளி குறைவாகவும் குறிப்பிட்டு இந்த ஒப்பந்தத்தை பெற்றிருக்காங்க. இதில் முழுக்க ஆவின் நிலைக்குழு சார்பு குழு இருக்கக்கூடிய ஆவின் அதிகாரிகளும் பால்வளம் துணைப்பதிவாளர் செல்வம் அவர்களும் ஆவின் பொதுமேலாளர் சிவகாமி அவர்களுக்கும் வாகன ஒப்பந்ததாரர்களோடு ஒரு மறைமுக உடன்படிக்கை இருக்கிறதோ என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஐயப்பாடு நமக்கு எழுகிறது. அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் நாங்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு புகார் மனு கொடுத்துருக்கோம். இது சம்பந்தமான விசாரணை நடத்தணும். அது இல்லாமல் இந்த டெண்டர் ஆவினுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒப்பந்தத்துக்கு அனுமதி கோரிய பொதுமேலாளர் சிவகாமி அவர்களுக்கும் அனுமதி கோரி பெற்ற நிர்வாக இயக்குநர்கிட்ட அனுமதி பெற்ற பொதுமேலாளர் சிவகாமி அவர்களையும் துணைப்பதிவாளர் பால்வளம் செல்வம் அவர்களையும் மற்றும் அந்த நிலைக்குழு சார்பு நிலைக்குழுவில் இருக்கக்கூடிய 6 அதிகாரிகளையும் உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும். ஆவினுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்திய வகையில் எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கோ அதற்கான தொகையை அவர்களுடைய ஊதியத்திலிருந்து பிடித்து மதுரை ஆவின் கணக்கில் சேர்க்கணும் என்கின்ற கோரிக்கையை அந்த மனுவில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 முறையான டெண்டர் 39 வாகனங்களுக்கு ஒரு முறையும் 31க்கு 39-31 2 வழித்தடங்களுக்கான மொத்தம் 70 வழித்தடங்களுக்கான வாகன வாடகை ஒப்பந்தம் நடக்கிறதுனால
மிகப்பெரிய அளவில் முறைகேடுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் அமைந்து போகிறது. இதனால ஆவினுக்கு தான் இழப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால இந்த இதுவரைக்கும் விட்ட டெண்டரை ஒட்டுமொத்தமாக ரத்து செய்து விட்டதா 2023-25 ஆண்டுக்கான டெண்டரையும் 2024-26 ஆண்டுக்கான டெண்டரையும் 2 ஒப்பந்தங்களையும் ரத்து செய்துவிட்டு ஒரே முறையாக புதியதாக ஒப்பந்தம் கோருவதற்கான விளம்பரத்தை வெளியிட்டு அதற்கான நடவடிக்கை எடுக்க ஆவின் நிர்வாக இயக்குநருக்கு உத்தரவிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற தவறுகள் செய்யக்கூடிய ஆவின் அதிகாரிகள் எவராக இருந்தாலும் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை மட்டும் இல்லாமல் குற்றவியல் நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இந்த புகார் மனுவில் கடிதத்தில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம். மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் ஆவின் நிர்வாக இயக்குனர் அவர்களுக்கும் நாங்கள் மேலும் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த ஆவின் நிறுவனம் என்பது பால் உற்பத்தியாளர்களுடைய தாய் வீடு, பால் முகவர்களுடைய தாய் வீடு. பால் உற்பத்தியாளர்கள் பால் முகவர்களுடைய உழைப்பில் வரக்கூடிய வருமானத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டுறவு பால் நிறுவனம். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் பால் உற்பத்தியாளர்களுடைய வருமானத்தையும் வாழ்வாதாரத்தையும் பால் முகவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் வருமானத்தையும் சுரண்டி பெருத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊழல் பெருச்சாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை ஆணித்தரமாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதோடு இந்த வாடகை வாகனதாரர்களுக்கான ஒப்பந்தத்தை புதுப்பிக்கிறதுக்கு மட்டும் ஆண்டுக்கு 10 முதல் 20-30% அந்த செலவினங்கள் அதிகமாயிடுச்சு, இந்த செலவு அதிகமாயிடுச்சு, இன்சூரன்ஸ் கட்டணம் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி பல்வேறு செலவினங்களை கணக்கு காட்டி அவர்களுக்கான வாகன வாடகையை அதிகப்படுத்தி கொடுக்குறாங்க இந்த ஆவின் அதிகாரிகள். ஆனால் இந்த ஆவின் பால் பாக்கெட்டை வீடு வீடாக கடை கடையாக கொண்டு போய் சேர்த்து மழையிலும் புயலிலும் பெரு வெள்ளத்திலும் எந்த ஒரு சூழலும் இடர்பாடுகளையும் தங்குதடையற்ற சேவையை பொதுமக்களுக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய பால் முகவர்களுக்கான அந்த விற்பனை கமிஷன் என்பது பல ஆண்டுகளாக என்பதை விட கிட்டத்தட்ட 10-12 ஆண்டுகளுக்கு மேலாக உயர்த்தப்படாமலேயே இருந்து கொண்டிருக்கிறது. அதுவும் சொற்ப அளவில் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. எனவே ஆவின் பால் விற்பனைக்கான கமிஷன் தொகையை லிட்டருக்கு 5 ரூபாயாக உயர்த்தி வழங்குவதற்கு ஆவின் நிர்வாக இயக்குநருக்கு உத்தரவிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த தருணத்தில் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமில்லாமல் ஆண்டுதோறும் கடை வாடகை, மின்சார கட்டணம், வாகன எரிபொருள், பணியாளர்கள் சம்பளம் உள்ளிட்ட செலவினங்களை கணக்கில் கொண்டு ஆண்டுக்கு 10% விற்பனை கமிஷன் தொகை உயர்த்துவதற்கான அரசாணையை வெளியிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும் இந்த தருணத்தில் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.